ஒருமுறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் அண்டையில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு குழுமியிருந்த குறைஷிகள் அன்னலாருக்கு தொல்லை தர விரும்பினார்கள். ஒருவன் ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து சஜ்தாவில் இருந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் போய்விட்டான். அண்ணல் அவர்கள் சஜ்தாவிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் சிரமப்பட்டதைக் கண்டு எதிரிகளில் ஒருவர் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். பிறகு அந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் ஒட்டக குடல்களை அகற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இதேபோல அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம் தோழர்களுக்கு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்கா நகரம் நோக்கி சென்றார்கள். அவர்களை உம்ரா செய்ய விடாமல் மக்கா குறைஷிகள் தடுத்து விட்டார்கள். அதனால் வெறுமனே மதினா திரும்ப நேரிட்டது. மஸ்ஜிதுகளிலும் இறை இல்லங்களிலும் அல்லாஹ்வினுடைய திருநாமம் துதிக்கப்படுவதையும் தொழுகை நடத்துவதையும் தடுத்து அவற்றை பாழ்படுத்த முயற்சி செய்பவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். மசாஜித் இறை இல்லங்கள் என்பது பன்மையாக அல்லாஹ் கூறுகின்றான். அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் இது பொருந்தும். அல்லாஹுடைய இல்லங்களில் தொழுகுபவர்களை தடுக்கும் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட்டாலும் அல்லது தொழுகைக்கு ஆட்களை வரவிடாமல் தடுக்க முயன்றாலும் பெரும் அநீதி இதுவாகும். இந்த திருவசனம் ஆதாரமாக கொண்டு மஸ்ஜிதில் தொழுக வரக்கூடிய எவரையும் தடுப்பது கூடாது என்றும் மஸ்ஜிதுகளில் தொழுது கொள்ள அனைவருக்கும் பொது அனுமதி தர வேண்டும் என்றும் மார்க்க அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். 114வது வசனம். தொழுகைக்கு இடையூறாக மஸ்ஜிதுக்கு அருகே கூச்சல் போடுவதும் வானொலி மற்றும் ஒலிபெருக்கி முதலியவற்றால் இரைச்சலை உண்டாக்குவதும் இந்த அநியாயத்தில் அடங்கும். எனவே இவை விலக்கப்பட்ட செயல்களாகும். இதைப்போல தொழுபவர்களுக்கு இடையூறாக மஸ்ஜிதுகளில் குர்ஆன் உறக்கம் படிப்பதோ குர்ஆன் ஓதுவதோ திக்ரு செய்வதோ கூடாது. மெதுவாகவே ஓத வேண்டும். மஸ்ஜிது ஒரு வழிபாட்டு தலம், பரிசுத்தமான இடம், புனிதமான இடம். எனவே மஸ்ஜிதுக்குள் நுழைய வேண்டும் என்றால் பக்தியோடு நுழைய வேண்டும். மஸ்ஜிதுக்குள் பணிவழக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்துக்களின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். மஸ்ஜிதில் வீண் பேச்சு, விளையாட்டு முதலியவை செய்யவே கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி பெற்ற நல்ல முஸ்லிம்களாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். மஸ்ஜிதுகளில் வீண் பேச்சு பேசுவதை விட்டும் தவறான செயல்கள் செய்வதை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். ஹதீஸ்களை மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று சூரத்துல் பக்ரானுடைய தப்சீர்களை பார்த்து பயனடையுங்கள். நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.